ஒரு சிஇஓ ஒரே நாள்ல சம்பாதிக்கிற காசு நம்மள நிறைய பேரை ஒரு முழு ஜீவித காலத்துல சம்பாதிக்கிறதை விட அதிகம். இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க, இன்னைக்கு நாம வெறும் நம்பர்ஸ மட்டும் பார்க்காம இந்த நம்ப முடியாத சம்பளத்துக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட சிஸ்டத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 164 மில்லியன் 500,000 அதுவும் ஒரே வருஷத்துல. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய தொகைய நீங்க ஒரே வருஷத்துல சம்பாதிச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் 4.5 லட்சம் டாலருக்கும் மேல, அதாவது இந்திய ரூபாயில சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3.25 கோடி ரூபாய். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட அச்சாணியே. இவ்ளோ பெரிய வித்தியாசம் ஏன் இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? அதுதான் நாம தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, இந்த ஷாக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த 9 இலக்க சம்பளம்ங்கிறதெல்லாம் எப்படி உண்மையிலே சாத்தியமாகுது? இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசத்தை நாம இப்ப உடைச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சிஇஓவோட சம்பளம்னா நாம நினைக்கிற மாதிரி மாசம் மாசம் வர்ற சம்பளம் மட்டும் இல்ல. இந்த சார்ட்ட பாருங்க. அவங்க சம்பளத்துல ஒரு சிங்க பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 72% பங்கு விருதுகள்ல இருந்து தான் வருது. இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்களோட உண்மையான சொத்து அவங்க பேஸ்லிப்ல இல்ல, அது பங்கு சந்தையில இருக்கு. இது தாங்க அந்த மேஜிக் ஃபார்முலா, பங்கு அடிப்படையிலான இழப்பீடு. இத ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. கம்பெனி ஜெயிச்சா அந்த டிக்கெட்டோட மதிப்பு வானத்தை தொடும். ஒரு சிஇஓவோட வருமானம் கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஷேர் விலை ஏறும், சிஇஓவோட சம்பளமும் ராக்கெட் வேகத்துல எகிரும். சமீப காலத்துல சிஇஓ சம்பளம் இப்படி வெடிச்சு செதறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் ஒரு புயல் மாதிரி ஒன்னா சேர்ந்துடுச்சு. பங்கு விருதுகள் ரொம்ப பாப்புலரானது, பெஸ்ட் டேலண்ட்டை பிடிக்கிறதுக்கு கம்பெனிகளுக்குள்ள நடக்கிற பயங்கரமான போட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிக லாபம் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிற அழுத்தம், அப்புறம் ஏஐ மாதிரி புது டெக்னாலஜியோட வளர்ச்சின்னு எல்லாம் இதுக்கு காரணம். சரி, தியரி எல்லாம் போதும். நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு சில சிஇஓக்களை உதாரணமா எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு ஷாக்கிங்கான நம்பர் பார்த்தோம் இல்லையா? அந்த $164.5 மில்லியன். அந்த சம்பளத்துக்கு சொந்தக்காரரை தான் இப்ப நாம அறிமுகப்படுத்த போறோம். இவரு பொது பாதுகாப்பு டெக்னாலஜி துறையில ஒரு பெரிய புள்ளி. அவர்தான் ஆக்சான் என்டர்பிரைஸ் கம்பெனியோட சிஇஓ பேட்ரிக் டபிள்யூ ஸ்மித். 2024ல அவரோட மொத்த சம்பளம் $164.5 மில்லியன் இந்த டேட்டா கன்ஃபார்ம் பண்ணுது. கம்பெனியோட போர்டு எதுக்கு இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்குது? காரணம், இந்த சம்பளம் முழுசுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு நீண்ட கால பங்கு விருதிலிருந்து வந்ததுதான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த தொகை போன வருஷத்தை விட அவரோட சம்பளத்துல 4,10,619% அதிகம். நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு வளர்ச்சி இது. அடுத்து நாம பார்க்க போறது காஃபி உலகத்தோட கிங், ஸ்டார்பக்ஸ் கம்பெனியோட சிஇஓ பிரையன் நிக்கோல். இவரும் ஒரு பெரிய சம்பள பொதிய வாங்கினவர் தான். இவரோட மொத்த சம்பளம் $95.8 மில்லியன். இந்த நம்பர் தான் நம்மள ஒரு பெரிய சர்ச்சைக்கே இழுத்துட்டு போக போகுது. இவரோட சம்பளத்திலையும் 94% ஒரே ஒரு பெரிய லாங் டேர்ம் ஸ்டாக் அவார்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஆனா இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. இந்த பிரம்மாண்டமான சம்பளம் ஒரு சிஇஓவுக்கும் ஒரு சாதாரண ஊழியருக்கும் நடுவுல இருக்கிற சம்பள வித்தியாசத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக்குது. இது நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு வருது. அதாவது பெரிய அதிகாரிகளோட சம்பளத்துக்கும் சாதாரண ஊழியர்களோட சம்பளத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய பிழவை பத்தின சர்ச்சை. இந்த கிராஃப பாருங்க. ஒரு சராசரி ஊழியர் எங்க இருக்காரு, ஒரு சராசரி சிஇஓ எங்க இருக்காரு, அப்புறம் டாப்ல இருக்கிற சிஇஓ எங்க இருக்காருன்னு பாருங்க. இது மலை இல்ல, இமயமலை மாதிரி வித்தியாசம். இந்த கேப் உண்மையிலே ரொம்ப பெருசு. இந்த வித்தியாசம்தான் சிஇஓ பே ரேஷியோங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குது. சிம்பிளா சொன்னா, ஒரு சராசரி ஊழியரை விட அவங்க சிஇஓ எத்தனை மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாருங்கிறது தான் இது. S&P 500 கம்பெனிகளோட சராசரி ரேஷியோ 192:1. அதாவது சிஇஓ 192 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஆனா ஸ்டார்பக்ஸ் விஷயத்துல இந்த ரேஷியோ நம்ம கற்பனைக்கே எட்டாதது. 6,666:1. இதோட அர்த்தம், ஸ்டார்பக்ஸ்ல ஒரு சராசரி ஊழியர் $1 சம்பாதிக்கிற அதே நேரத்துல அவங்க சிஇஓ $6,666 சம்பாதிக்கிறார்.
இது நம்மள ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள கொண்டு போகுது. இந்த சம்பளம் அவங்க தகுதிக்கு கிடைச்சதா இல்ல இது ஒரு தந்திரமா? இந்த சர்ச்சையோட 2 பக்கத்தையும் நாம இப்ப அலசி பார்க்கலாம். ஒரு பக்கம் அதிக சம்பளத்தை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்க பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அதிகப்படுத்தும், உலகத்தரமான தலைவர்களை கம்பெனிக்குள்ள கொண்டு வர இது தேவைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது எதிர்க்கிறவங்க சொல்றாங்க, இது சமுதாயத்துல பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்குது, ஊழியர்கள் சம்பள உயர்வை விட இது பல மடங்கு வேகமா வளருது, சில சமயம் ஊழியர்களை வேலையை விட்டு தூக்கும்போது கூட சிஓக்களோட சம்பளம் ஏறிக்கே இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. கடைசியா இது எல்லாம் நம்மள சில முக்கியமான கேள்விகள் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. முத கேள்வி, ஒரு கம்பெனிய வழி நடத்துறதுக்காகவும் அவங்க உருவாக்குற மதிப்புக்காகவும் இந்த சிஇஓக்கள் உண்மையிலே இவ்ளோ சம்பளத்துக்கு தகுதியானவங்க தானா? இல்ல, இது ஒரு தனிப்பட்ட நபர் மேல இருக்கிற கேள்வியே இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ப முடியாத நம்பர்ஸ உருவாக்குற இந்த முழு சிஸ்டத்திலயுமே அடிப்படையில ஏதாவது கோளாறு இருக்கா? கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியா இருந்தா அந்த கம்பெனியோட தலைவிதியை தீர்மானிக்க ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய தொகையை கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. பணம், அதிகாரம், அப்புறம் எதிர்காலம், இது எல்லாம் பத்தி புரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.